அது செருப்படவே 1 மணி நேரம் ஆகுது. எடுப்போம் சனி ஞாயிறானாலே கும்பல் அள்ளும். நான் வந்து ரொம்ப நாள் ஆகுது இங்கே. ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப வர்றது. அடிக்கிறோம் கட்டடிக்கல கட்டடிச்சுதான் வந்து நம்ம அம்மாவோட போறாரு. உடனே மாமா வருஷத்தினோட போறாரு. இங்க வீடுங்களா இருக்கு. நம்மள வீடுகளே இருக்காதுன்னு நினைச்சு. இல்ல இது அங்கங்க கிராமம் தானே. விவசாயம் தான் இங்கிட்டு போகிறோம். விவசாயம் பண்ணிக்கிட்டு வேலைக்கு போவாங்க. அங்கிட்ட சளி பிடிச்சி விட்டுருக்கு எனக்கு. அப்புறம் அதுகளும் கேட்காதுங்களா? கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் குட் கேர்ள்ஸ். அட பாவி கிண்டிட்டேன்னு நினைச்சேன்டா. நானும் கேட்பேன். ஏன் குடிச்சா குடிக்கட்டும். எனக்கெல்லாம் ஐஸ் போடாம கொடுத்துக்க வேண்டியதுதான். கரும்பு ஜூஸ் குடிங்க. யார் வேணாங்கிறா? அங்க கூட இருக்கும். ஏன் இப்படி இருக்கிற ரோடு தங்கு தங்கு அடிக்குது? சிமெண்ட் ரோடு. சிமெண்ட் போட்டுருப்பாங்க. அவ்வளோதானோ? சரி இந்த உங்க அப்பா வாங்கிட்டு வர சொல்லுங்க. நான் என்ன பண்றேன்? அப்பா எனக்கு தோசை மில்க்பா. அப்பா எனக்கு சாக்லேட் ஜூஸ்பா. இங்க கரும்பு ஜூஸ் தான் கிடைக்கும். வேணா குடிங்க. வேண்டி கம்முனுக்காங்க. அண்ணா பார்க்கலாமா என்ன நடக்குன்னு? எல்லா ஜூஸும் இருக்கும்.
வண்டி எங்க எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் காத்து அடிச்சுக்கணும். நைட்ரஜன் வேற, காத்துனா கூட பிரச்சனை இல்லை. இல்லைன்னா எல்லாத்தையும் குடிச்சு விட்டு தான் அடிச்சுக்க வேண்டியது. வேற என்ன பண்ணுறது? இது நைட்ரஜனே அடிச்சுக்கலாம். நைட்ரஜன் தான் பிரச்சனை இல்லை, அவ்வளோ சீக்கிரம் இறங்கலாம். சாமி எப்படி அடிக்குது டங்கு 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 டங்கு. அந்த ரோட்டுக்கு அப்படிதான் இருக்கும். சவாரி வண்டியா இருக்கும், சரக்கு வண்டியா. ரோடே தராங்களா? அப்படிதான் இருக்கும், டம்மு டம்முன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். பாட்டி ஆமா பாட்டி. ரோடுமா, ரோடு அப்படிதான் இருக்கும். ஆமா பாட்டி. கரெக்ட். கரெக்ட் தான்டா. பாட்டியா அம்மா. ஐயா சூப்பர் பாட்டியம்மா. பாட்டியம்மா இங்க வாங்க. பாட்டியம்மா 9 kilometers. ஸ்பீட் பிரேக்லாம் எடுத்து விட்டாங்க. எல்லாம் ஸ்பீட் பிரேக்கராக கிடந்துச்சு, தூரம் எடுத்து விட்டாங்க. சும்மா லைட்டாக கோடு மாதிரி கிடக்கு. யார் வர போகிற புதுசா இங்கெல்லாம் வந்துட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு சனிக்கிழமைனால ஓரளவுக்கு போகுது வண்டி, மற்ற டைமில் அவ்வளோ இருக்காது. டூரிஸ்ட் ஸ்பாட் தானே, இல்லைன்னா மற்ற டைம்லலாம் ஸ்கூல் டைம்லலாம் அவ்வளோ இது இருக்காது. குளிக்கிறது தான் நிறையா போவாங்க. ஆமாம், கல்லணைலாம் போனால் குளிக்கணும். வெயில் காலத்தில் போனால் தான் நல்லாயிருக்கும். தண்ணியே வராதே. தண்ணி வரும், ஓரளவுக்கு இருக்கும். தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா அப்புறம் இங்கே வந்துடாதா? வரும் தானே. தண்ணி இருக்கதான் செய்யும்.
லைட்லாம் அடிச்சிருக்காங்க. இங்கேயும் பெட்ரோல் பங்க் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. ரோடு போட்டாலும் ஏதாவது லாரி எல்லாம் லாரி நெல். நிறையா வரனால ஒன்றும் நம்ம ஹெவி ரோடு எடுத்துனால சீக்கிரட்டாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் இது ஒத்தையடி பாதையாக இருந்துச்சு, ஒரு வழி மட்டும். நீங்க வந்தப்பயா முன்னாடி இப்போல்லாம் டபுள் ஆகிட்டாங்க. இப்போதான் ஓரளவுக்கு எல்லாமே டபுள் ஆனா ஆகிட்டாங்க. எவ்வளவு பெருசா இருக்குது. எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க ரோடு. எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் நல்லது. வண்டி எல்லாம் போகிறது வசதியாக ஃபுல்லா வயல் அடிச்சிருக்காங்க. இந்த ரோட்லேயும் பறக்கிறாங்க. சின்ன காவேரியா தொட்டி இருக்கிறது இதெல்லாம் கார் ரோடு. பக்கத்துலயே வந்துருச்சு ஆறு. இங்க பாரு, நீ பார்க்காத. வயல்வெளி கார். சூப்பரா இருக்குல்ல. ஏற்கனவே வந்திருக்கேன். தொண்ணூறு நாள் கணக்காக இருக்கும், 3 மாதம். 120 நாளா இருக்கும். முன்னாடிலாம் பொங்கல் டைமில் வரப்போ அவ்வளோ கஷ்டம் இருக்கும். நம்மள்ட்ட கூட கேட்டாங்க, இங்கே எனக்கு யாராவது இருந்தா சொல்லுங்க. தண்ணி சூப்பராக போகுது. திறந்து விட்ருக்காங்கல்ல, தண்ணி நிறைய வருது. கர்நாடகா ஆந்திராவிலாம் மழை, அதனால தண்ணி அப்புறம் திறந்து போயிட்டு